உங்க 2 பேருக்கும் வாழ்த்துகள். தேங்க்யூ ஆண்டி. ஐஸ்வர்யா, பார்வதி 2 பேரும் ஒரே ரியாக்ஷன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் 50%ல தான் இருப்பாங்க. எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில மேடம் முன்னிலையில ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுது. கஜேந்திரன் சார், சொல்லுங்க மேடம். ஓட்டு பெட்டிய சீல் வைங்களேன். ஓகே மேடம். சார், ஓட்டு பெட்டியில சீல் வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் Okay, இந்த பக்கம் இருக்கிற ரூம்ல வச்சிருங்க. எடுத்துட்டு வந்துடுறேன். அத ப்ராப்பரா சீல் பண்ணுங்க. சரிங்க மேடம். இதை எடுத்து என்னோட லாக்கர் ரூம்ல வச்சிருங்க. ஓகே மேடம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. அகிலா, நான் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துட்டு வாங்க. ஐசு, கோச்சிக்காத ஐசு, இங்க இருந்தானே பேசிட்டு இருக்க. இருந்தாலும் நீ அங்கேயும் சிரிச்சு பேசுறல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஹேய், நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. நிச்சயம் என் பொண்ணுதான் ஜெயிப்பா, பாருங்களேன். எங்க ஆசையும் அதாங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யா தான் ஜெயிக்கணும். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேரும் ஈக்குவலா வந்த மாதிரி இந்த ரவுண்ட்லயும் 2 பேருக்கும் சரிசமமா ஓட்டு வந்திருக்கும் தான் தோணுது. இது ஐஸ்வர்யா கிட்ட சொன்னா அவ நம்ப மாட்டேங்கிறா. ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கா. நாம கொஞ்சம் அலர்ட்டா இருந்துதான் ஆகணும். எப்ப இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சோ அதுக்கப்புறம் நம்ம அசால்ட்டா இருக்கவே கூடாது. அலர்ட்டா தான் இருக்கணும். எப்படியாவது ஐஸ்வர்யா ஜெயிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ப்ளீஸ், என்ன பண்ணணும்னு யாராவது யோசிச்சு சொல்லுங்களேன். நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி ஓட்டு பெட்டியை மாத்துறதுதான். லாக்கர்ல இருக்கிற ஒரிஜினல் ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு நாம கள்ள ஓட்டு போட்ட ஓட்டு பெட்டியை மாத்தி வச்சிடணும். இதத்தாங்க நானும் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. லாக்கர்ல இருக்கிற பெட்டியை மாத்தணும்னா அதுக்கு லாக்கரோட பாஸ்வேர்டு தெரியணும்ல. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நைட்டோட நைட்டா பெட்டியை மாத்திடலாம். என்ன சொல்ற கண்மணி? லாக்கரோட பாஸ்வேர்டு தெரியாம எப்படி பெட்டியை மாத்த முடியும்? என்னால முடியும். இருங்க. அத்த, எப்படி முடியும்? டிஜிட்டல் திருடி. இத பாருங்க. இதுதான் டிஜிட்டல் பாஸ்வேர்ட். சூப்பர் கண்மணி.
உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. என்னங்க நீங்க, நாம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எப்படியாவது ஐஸ்வர்யாவை ஜெயிக்க வச்சு ராசாத்தி முகத்துல கரிய பூசணும். ஆமாமா, கண்டிப்பா ஐஸ்வர்யாவை ஜெயிக்க வச்சிடலாம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்பா, ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம லாக்கரை திறந்து ஓட்டு பெட்டியை மாத்துற விஷயம் என் பொண்ணு ஐஸ்வர்யாக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். எங்க எங்க அந்த பெட்டி கொடுங்க, கொஞ்சம் நான் பாக்குறேன். பரவாயில்லையே, அசல் ஓட்டு பெட்டி மாதிரியே பண்ணிருக்கீங்க. இந்தாங்க, சாமர்த்தியம் தாங்க நீங்க. இத பாருங்க, எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கங்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. என்ன மாணி, இந்த மாதிரி பெட்டியை மாத்துறதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? எலெக்ஷன்ல ஏற்கனவே பெட்டியெல்லாம் மாத்திருக்கோம்ல. அது மக்களுக்கான எலெக்ஷன் கண்மணி. பெட்டி மாத்தினது தெரிஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லல்ல. ஐயோ, அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாவை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம கையில பாஸ்வேர்டு இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கா? இல்ல, ஐஸ்வர்யா ஜெயிக்கிற மாதிரி நாம கள்ள ஓட்டு போட்டு வச்சிருக்கிற பாக்ஸ லாக்கர் ரூம்ல வைக்கிறோம். அந்த லாக்கர் ரூம்ல இருக்கிற ஒரிஜினல் பாக்ஸ வெளியே கொண்டு வர போறோம். ஜஸ்ட் அவ்வளவுதானே? அவ்வளவேதான், சிம்பிள். இல்ல, உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, இந்த பாக்ஸ நானே கொண்டு போய் மாத்தி வச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கலாமா? இந்த வேலையை இப்படி கச்சிதமா முடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஆமா ஆமா, எங்க அத்தைக்கு ஏற்கனவே பார்வதி ரூம்ல போயிட்டு பேக் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. எரும மாடு, உன்னை கேட்டாங்களே இப்போ? சும்மா இங்க பாருங்க, இந்த பெட்டி மாத்திர வேலை என்னோடது. அதை கச்சிதமா நான் செஞ்சு முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் வனஜா, தேங்க்யூ. பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அத்தை, இந்தாங்க அத்தை ஓட்டு பெட்டி. போய் வெற்றிகரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க. காது மேலேயே வச்சனா பெட்டி எடுத்துட்டு கூட வாடி. என்ன மட்டும் மாட்டி விடலான்னு பாக்குறியோ? வாடி முன்னாடியோ டீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்க. வாடி. வர வர. வா வா வா. அத்தை பாஸ்வேர்ட் போடுறேன். அவ்வளவுதான். தெரிஞ்சிச்சு பாத்தியா? போயிடு. கதவு மூடு வேணாம், அப்படியே இருக்கட்டும். இது வேணா இந்த ஊட்டு பெட்டி தூக்குறேன். ஐயோ, கதவு சரியாவே மூடல படாத்த. உமா சீக்கிரம் வாடி. வந்துட்டேன். இதடி இடு. அப்பா, கள்ள ஓட்டு போட்ட பெட்டியே இங்க வச்சாச்சு. இப்ப யாருக்கும் டவுட் வராது. ரெண்டு பெட்டி ஒரே மாதிரி இருக்கு பாரு. எப்படி அத்தையோட சாமர்த்தியம். போலாமா? நான் கதவை திறந்து வச்சுட்டு தானே வந்தேன்.
எப்படி மூடி இருக்கும்? அத்தை என்னத்த யோசிக்கிறீங்க? இல்லடி, நான் போகும்போது கதவை சாத்தவே இல்லையே. இப்ப சாத்திருக்கு. ஐயோ அத்தை, நான் தான் சாத்தினேன். நீங்க கதவை சரியா மூடாம வந்துட்டீங்க. யாராவது பாத்துட்டா என்ன பண்றது? அதான் நான் நல்லா சாத்திட்டேன். லூசு லூசு. இப்ப எப்படி வெளியே போறது? அதான் பாஸ்வேர்டு இருக்குல்ல, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் லூசா? இல்ல அத்தை, சும்மா அடே. வரும் வரும், பல்ல உடைச்சு கையில கொடுத்தா வரும். வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 0 1 0. ஐயோ இல்லடி உமா, திறக்கலையே. அத்தை அத்தை, திறக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னா மறுபடியும் மூடுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது போட்டு பாருங்க. அதுக்கு அடுத்த நம்பர் போடுங்க. முதல்ல 10 10 போட்டோமா, இப்ப 10 11 போட்டு பாக்குறேன். ஐயோ, திறந்து வச்ச கதவை மூடி வச்சு என் உயிரை வாங்குறாளே. ஐயோ திறக்கலடி. இப்ப நம்ம எப்படி வெளியே போறது? ஐயோ ஆண்டவா. ஐயோ, இத வேற சீக்கிரமா வெளியே கொண்டு போய் வைக்கணுமே. யாராவது பார்த்துட்டா என்னடி ஆகுறது? அத்தை அத்தை, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அத்தை. இருங்க இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்லட்டுமா? ஐடியாவா? அத்தை அத்தை, அந்த காலத்துல எல்லாம் அண்டாக்கா காசம் அபுக்கா காசம்னு சொன்னா கதவெல்லாம் திறக்கும்ல. இப்ப அதே மாதிரி நம்ம சொல்லி பார்க்கலாம். ஐயோ மந்திரமா? அண்டாக்கா காசம் அபுக்கா காசம், திறந்திடு கதவே. அம்மா, உனக்கு அறிவு ரேகை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நல்லதே நடக்கும். சரி போ 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 போ, சீக்கிரம் போ போ. அத்தை வரேன், போ. பார்த்து மெதுவா பொடி, சத்தம் போட்டுறாத. அப்படியே போ. எங்க கிட்டயே வா. நாங்கெல்லாம் யாரு? கங்காரு வயித்துக்குள்ள இருந்து குட்டியவே தெரியாம எடுப்போம். எங்க கிட்ட பாஸ்வேர்டு, மந்திரம் தெரியும்ல. மந்திரம் போட்டு நாங்க வெளியே வந்துருவோம். ஓட்டெடுப்பா நடத்துறீங்க. இந்த ஓட்டு பெட்டியை ஒரு வாட்டி விட்டு பாத்துப்போம். இருடி வரேன். அடிச்சு மண்டையில உடைச்சிருவேன். அண்டாக்காக்கும் சொல்லி கதவை திறக்கிறான்னு பார்த்தா மொத்த பூதத்தையும் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காளே. உமா அக்கா, அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு தேர்தலாம் நடத்திருக்கோம். அதை யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் ஓட்டு பெட்டியை பத்திரமா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓ, அத திருட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி தான் பாப்பீங்களா? ஆமா, இதென்ன உன் கையில ஒரு பெட்டி? ஏய், ஓட்டு பெட்டிய மாத்தி எங்க எடுத்துட்டு போற? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? உமா, அத்தை, ஒழுங்கு மரியாதையா உன் கையில இருக்கிற பெட்டிய வச்சிட்டு எடுத்துட்டு வா அந்த பெட்டிய. சரிங்க அத்தை. போ 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 போ. அத்தை கோபப்படுத்தத. ஐயோ ஐயோ, சாரி அத்தை. ஏன் ஐஸ்வர்யா, இந்த பிளான பத்தி உனக்கும் தெரியுமா? ஐயோ இல்ல ஆண்டி, இத பத்தி சத்தியமா எனக்கு தெரியாது ஆண்டி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க ஆண்டி. குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஏன் பொறுப்புல வந்து ஏன் இடத்துல வந்து உட்கார முடியும்? உன்னை நம்பாம நீ மத்தவங்கள நம்புறதுனாலதான் தோத்துக்கிட்டே வர. எப்படியோ உனக்கு இத பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டல.
நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாப்போம். எல்லாம் உங்களாலதான் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஐயோ ஐஸ்வர்யா, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்கன்னு நீ என்கிட்ட கோவப்படலாமா? நான் உனக்கு நல்லது நடக்கணும் தானே இப்படி எல்லாம் செஞ்சேன். போதும். எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என் பேரை கெடுக்காதீங்க. என்ன வனஜா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? வரேம்மா. ஆளுகளின் மண்டையை பாரு, இவளுக்கு என்னமோ நல்ல பேர் இருக்க மாதிரி நான் அதை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. வாடி. நில்லுங்க. இங்க வந்து உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த ஓட்டு பெட்டியை மாத்திர ஐடியாவை கொடுத்தது நீங்க 2 பேரும் தானே? மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி தப்பானதை சொல்லி கொடுத்து பாவத்தை சுமக்காதீங்க. ஏன் நீங்க ஊர்ல அவமானப்பட்டது போதாதா? இங்க வந்து மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணுமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நாங்க எல்லாம் எதுவும் பண்ணல. ஆமாமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. எது நீங்க சொல்றத நாங்க நம்பணும்? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. நீ வா. ஏய், இதெல்லாம் நம்மளுக்கு புதுசா? வா போலாம்.
ராசாத்தி, மேடம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். மாமா, சீல் ஓபன் பண்ணி கவுண்டிங் சரி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஜட்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. மேடம், ஃபர்ஸ்ட் ஓட்டு எடுக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் ஓட்டு ஐஸ்வர்யாவுக்கு. ஐஸ்வர்யா, வாழ்த்துக்கள். ஆரம்பமே அமோகமா இருக்கு. நாம தான் ஜெயிக்க போறோம். ரெண்டாவது ஓட்டும் ஐஸ்வர்யா. பார்வதி. அவங்க அப்பா போட்ட ஓட்டா இருக்கும். பார்வதி. பட்டமா ஓட்டா இருக்கும். ஐஸ்வர்யா. இப்படி வாங்கிட்டா ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா.
அட சீக்கிரம் முடிவை சொல்லிட்டு முறுக்கு டப்பாவை மூடி வைக்க வேண்டியதானே. எப்படி பார்வதி, ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, பார்வதி, பார்வதி, மேடம், லாஸ்ட் ஓட்டு மேடம். கடவுளே, பார்வதி, ஐஸ்வர்யா 2 பேரும் 10 ஓட்டு வாங்கி சமநிலையில இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஓட்டு வெற்றியை முடிவு செய்ய போற ஓட்டு. அதை இப்ப எடுக்க போறேன். இந்த ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் வெயிட் பண்றோம். பாருங்க, பார்வதிக்கு. என்னது இவ? ஐஸ்வர்யா ஜெயிக்கல. நம்ம போட்ட ஓட்டு வேஸ்டா போல. மதிப்பிற்குரிய அகிலாண்டேஸ்வரி மேடம் இப்போது போட்டியில ஜெயிச்சது யாருன்னு முறைப்படி அறிவிப்பாங்க. என்னோட பொறுப்புல யார் வரப்போறாங்கன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ முடிவு தெரிஞ்சிருச்சு. The winner of this election is Parvati.
என்னோட இடத்துக்கு வர்றதுக்கான முழு தகுதியும் பார்வதிக்கு தான் இருக்கு. பதவி பிரமாணம் நடத்த ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய பதவி பிரமாணம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கு. எழுந்திரு. கங்க்ராட்ஸ் மேடம். வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you. Thank you. வாழ்த்துக்கள் பார்வதி. Thank you, அக்கா. ஐயோ, விடுங்கக்கா, வேண்டாம். அக்கா. அக்கா, அக்கா, வேண்டாம்க்கா, விடுங்கக்கா, பரவாயில்ல. அக்கா, விடுங்கக்கா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. All the best. தேங்க்ஸ் மாமா. ஆமாமா, நடந்த போட்டியில என் மூத்த மருமக பார்வதி ஜெயிச்சிட்டா. ஆமாங்க, போட்டி ரொம்ப டஃபா இருந்ததுங்க. ஆமா, கடைசி வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். ஐஸ்வர்யாக்கு பார்வதி இவ்வளவு டஃப் கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா. சொல்றேன், பதவியேற்பு என்னைக்குன்னு இன்னும் முடிவு பண்ணல. ஆமாமா, ஓகே, சரி, நான் அப்புறமா பேசுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா கிலா, நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க? பார்வதி ஜெயிச்சிட்டால்ல, அதானே இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் கிலா, பார்வதி ஜெயிச்சதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? பார்வதி ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்படலையா? அவ ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சந்தோஷத்தை தாண்டி பார்வதிய பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஊர் பேர் தெரியாத கிராமத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு, 10வது கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு பொண்ணு, அவளுக்குள்ள இவ்ளோ அறிவும் திறமையும் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒன்னும் புரியலங்க. ஏங்க, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு பார்வதியை பிடிக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அதுல சில பேர் பார்வதி கோட் போட்டிருக்காங்க. அதனாலதான் பார்வதி ஜெயிச்சிருக்கா. ஷேர் ஹோல்டர்ஸ் மனச பார்வதி இம்ப்ரெஸ் பண்ணிருக்கான்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியம்தான். மொத்தத்துல பார்த்தா எனக்கு சந்தோஷம்தான். அகிலா, ஏதோ ஒரு வகையில பார்வதி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஹலோ. ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க?
ரொம்ப சந்தோஷமா ம். ஏய் ஜெயா தேவி வாங்க வாங்க இங்க வாங்க. இந்தா போங்க போய் வேலை செய்யுங்க. சரிக்கா. என்ன பட்டம்மா, கையில ஸ்வீட்டோட வந்திருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. ஆமா சுந்தரனே, நீங்களும் ஸ்வீட் எடுத்துங்க. பார்வதி ஜெயிச்சதுல உனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல? போட்டியில நீயே கலந்துகிட்டு ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படுறியா? ஆமாண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்வதி பட்டமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது வரைக்கும் மத்தவங்க ஜெயிக்கணும்னு தான் நீ கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்குவ. ஆனா முறையா உனக்காக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஸ்வீட் எடுத்துக்கங்க ஐயா. பார்வதி எடுத்துக்கமா. இந்தாங்க தம்பி. நீ ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி, பெருமையாவும் இருக்கு. நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் இது பெரிய சாதனை. உண்மையாவே நீ சாதிச்சிட்ட பார்வதி. ஹை வாவ், ஸ்வீட் எல்லாம் எனக்கு தான். மாமா, நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஏமா நான் ஏன் சாப்பிடக்கூடாது? உங்க உடம்புக்கு ஆகாது, நீங்க எடுத்துக்காதீங்க. கொடுங்க. என்னம்மா, எல்லாருமே நீ ஜெயிச்சதுக்கு சந்தோஷமா கொண்டாடுறாங்க, ஸ்வீட் சாப்பிடுறாங்க. நான் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னா எப்படிமா? வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. அத கொடுங்க. பார்வதி, இன்னைக்கு ஒரு நாள் சார் ஸ்வீட் சாப்பிட்டுமே, அவரும் உன்னோட வெற்றியை கொண்டாடட்டுமே. சரி, ஓகே. ராசாத்தி அக்கா சொன்னதுனால ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. மத்தத அவங்க கிட்ட கொடுத்துருங்க. தேங்க் யூ ராசாத்தி. அண்ணி, வாழ்த்துக்கள் அண்ணி. தேங்க்ஸ் சின்னையா. சின்னையா ஸ்வீட் எடுத்துக்கங்க. பின்ன நாடு காமியா? தேங்க்ஸ் பட்டுமா. எவ்வளவு அருமையா இருக்கு. நல்லா இருக்கு டாடி. அண்ணி, நீங்க ஐஸ்வர்யாவுக்கு ஓட்டு போட சொன்னனால தான் நான் ஐஸ்வர்யாவுக்கு ஓட்டு போட்டேன். இல்லனா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். நீ அப்படி என் ஓட்டு உங்களுக்கு போட்டிருந்தா கண்டிப்பா இன்னும் நீங்க 12 ஓட்டுல ஜெயிச்சிருப்பீங்க. அருண், நீ அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனால உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை ஐஸ்வர்யாவுக்கு ஓட்டு போட சொன்னேன். ஓ, அண்ணியோட இந்த மூக்கு பின்னால நீ இருந்தியா ப்ரோ? அண்ணி, ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட்டா நான் இருக்கணும்னு நீங்க என்கிட்ட சொன்னபோது ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டா ஹஸ்பண்ட் இருந்தா நிச்சயமா ஒய்ஃப் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ப்ரோ உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்தாரு. அதுதான் உங்க வெற்றிக்கு முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். என்ன நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்கீங்க? என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னையா. மாமா எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா இப்போ நடந்த போட்டியா இருக்கட்டும் இல்ல எலெக்ஷனா இருக்கட்டும், எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது ராசாத்தி அக்கா தான். ஓ, ராசாத்தி அக்கா தான் என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. என்னால அந்த புக்க படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ அத கதையா கேட்டா புரியும், ஞாபகத்துல இருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போனதே ராசாத்தி அக்கா தான். அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்னால பதில் சொல்ல முடியாம இருந்தப்போ ராசாத்தி அக்கா தான் எனக்காக அம்மா கிட்ட பேசி தமிழ்ல கேள்வி கேட்க வச்சாங்க.
அதனால தான் என்னால எல்லா பதிலும் சொல்ல முடிஞ்சது. நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி. அது மட்டும் இல்ல, ஆபத்துல இருந்து அம்மா அப்பா மாமாவை காப்பாத்தினது ராசாத்தியும் இனியனும் தான். இவங்க நமக்கு செஞ்ச உதவிய நம்மளால மறக்கவே முடியாது. நான் உதவி பண்ணதுனால மட்டும் பார்வதி ஜெயிக்கல. பார்வதி கிட்ட உண்மையான திறமையும் ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்ததுனாலதான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஜெயிக்கணுங்கிற வெறியும் திறமையும் இல்லாதவங்களுக்கு நாம என்னதான் உதவி பண்ணாலும் ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா பார்வதி ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். ஸ்வீட் ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சின்னையா எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. அண்ணே இந்தாங்கண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எனக்கு போதும். பார்வதி, உன் சந்தோஷத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.